அன்பான சகோதரனே சகோதரியே, இன்று இயேசு உங்களோடு பேசுகிறார். நீ நீண்ட நாட்களாக ஒரே கேள்வியை உன் உள்ளத்தில் கேட்டுக் கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இதே பிரச்சனை மீண்டும் மீண்டும் வருகிறது? குடும்பத்தில் ஒரே விதமான வறுமை, ஒரே விதமான நோய், ஒரே விதமான தோல்வி, ஒரே விதமான மனவேதனை. இது இன்று தொடங்கியது அல்ல, உனக்கு முன் இருந்த தலைமுறைகளிலிருந்தே வந்த சங்கிலிகள். ஆனால் கவனமாக கேள், இன்று இயேசு சொல்கிறார், இந்த சங்கிலிகள் உன்னோடு முடிவடையப் போகிறது. வேதத்தில் யாத்திராகமம் 20:5-6 இல் தேவன் சொல்கிறார், பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகளின் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை விசாரிப்பேன். ஆனால் என்னை நேசித்து என் கட்டளைகளை காக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை வரை இரக்கம் செய்வேன். அர்த்தம் என்ன? சங்கிலி வந்தது உண்மை, ஆனால் இரக்கம் அதைவிட வலிமையானது. அன்பானவரே, சில சங்கிலிகள் கண்ணுக்கு தெரியாது. நாம் எவ்வளவு உழைத்தாலும் முன்னேற முடியாது என்ற சாப வார்த்தைகள். எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் அமைதி கிடையாது என்ற நம்பிக்கை. நான் இப்படித்தான், மாற முடியாது என்ற பொய். இவையெல்லாம் ஆவிக்குரிய சங்கிலிகள். ஆனால் இன்று இயேசு சொல்கிறார், நீ இப்படித்தான் இருக்க வேண்டியவன் இல்லை. இயேசு சிலுவையில் தொங்கியபோது அவர் உன் தனிப்பட்ட பாவங்களுக்காக மட்டும் இல்லை, உன் குடும்பத்தின் தலைமுறை சாபங்களுக்காகவும் இரத்தம் சிந்தினார். கலாத்தியர் அதிகாலை 3:13. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து கிறிஸ்து நம்மை மீட்டார். அதாவது, உன் அப்பா செய்த தவறு, உன் தாத்தா செய்த பாவம், உன் குடும்பத்தில் நடந்த இருள், அதன் கட்டுப்பாடு இப்போது உன் வாழ்க்கைக்கு அதிகாரம் இல்லை. இன்று தேவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? வலது நோக்கி காட்டும் விரல் உன்னால் தான் அந்த சங்கிலி உடைய வேண்டும். வலது நோக்கி காட்டும் விரல் உன்னால் தான் அடுத்த தலைமுறை சுதந்திரமாக வாழ வேண்டும். வலது நோக்கி காட்டும் விரல் உன் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் சாபத்தில் அல்ல, ஆசீர்வாதத்தில் நடக்க வேண்டும். நீ பலவீனமாக உணரலாம், ஆனால் தேவன் சொல்கிறார், நீ ஒருவனே போதும். இப்போது கவனமாக கேள், இது வெறும் உரை அல்ல, இது உடைப்பு நேரம். நீ உன் உள்ளத்தில் சொல்லு, இயேசுவே, என் குடும்பத்தில் வந்த எல்லா தவறான சங்கிலிகளையும் உமது இரத்தத்தால் உடைக்கிறீர் என்று நம்புகிறேன். நீ இதை நம்பி சொல்லும் பொழுது ஆவிக்குரிய உலகத்தில் சங்கிலிகள் சத்தமிட்டு உடைகிறது. இன்று முதல் பயம் உன்னை ஆளாது, வறுமை உன் தலைமுறையை தொடராது, நோய் நிரந்தரமாக தங்காது, தோல்வி உன் அடையாளமாக இருக்காது. ஏனென்றால் நீ சாபத்தின் சந்ததி அல்ல, நீ ஆசீர்வாதத்தின் தொடக்கம். இயேசு இன்று சொல்கிறார், நீ நிற்கும் இடத்தில் சங்கிலி உடைகிறது, நீ தொடங்கும் இடத்தில் புதிய வரலாறு எழுதப்படுகிறது. இந்த வார்த்தையை நம்பி ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கை மட்டும் அல்ல, உன் தலைமுறைகள் மாற்றப்படும்.